வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். நம்மளுடைய சேனல்ல பாசிட்டிவா 5 வகையான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டினியூவா பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 2024ல டாப் 5ல இருக்க பார்ட் டைம் சைட் பிசினஸ் என்னென்ன, ஸோ மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டல் பிசினஸ். ரெண்டல்ல நிறைய எக்யூப்மெண்ட் நிறைய மிஷினரி இருந்தாலுமே நீங்க சிம்பிளா பண்ணணும், அதாவது சைட் பிசினஸ்ல பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் ஒரு லேண்ட் இருக்கு, இல்லை வந்து காரு பைக் இதெல்லாம் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையே ரெண்டல் பிசினஸ் பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருக்க எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்க வாங்கிட்டு அதை வந்து ரெண்டல் கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு வந்து பார்ட் டைம்ல சைட் பிசினஸ்ல நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த பிசினஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து பார்ட் டைம்ல நல்ல ஒரு ஏர்னிங்ஸ்மே உங்களால வந்து 2024 உங்களால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் பிசினஸ். இந்த வெண்டிங் மிஷினை நீங்க எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலயோ இல்லை ஒரு காலேஜுக்கு பக்கத்துலயோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ பஸ் ஸ்டாப்லயோ மக்கள் அதிகமா கூடுற இடத்துல, மக்கள் அதிகமா எந்த இடத்துல கூடுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஒரு வெண்டிங் மிஷின் எடுத்துட்டு அந்த மிஷின்ல ஃபில் பண்ணி அது மூலியமா நீங்க வந்து நல்ல ஏர்னிங்ஸை வந்து எடுக்க முடியும். இந்த வெண்டிங் மிஷினை நீங்க வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓனாவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெண்டிங் மிஷினை நீங்க லீஸ்க்கு கூட எடுக்கலாம். ஸோ நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர் இந்த வெண்டிங் மிஷினை வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான லொகேஷன்ல நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த வெண்டிங் மிஷினை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைமா வந்து ஒர்க் இருக்காது. பார்ட் டைம்ல நீங்க பிஸியா இருக்கிற டயத்தை விட்டுட்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல அந்த மிஷின்ல ஸ்டாக் குறையுது அப்படின்னா உங்களுக்கு மொபைல் அலர்ட் கூட வர்றதுக்கான ஒரு அட்வான்ஸ் மிஷினரி கூட இப்போ வந்து இருக்கு. ஸோ அந்த மிஷினரியை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ மிஷின்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் கம்மியாக இருக்கு அப்படின்ற எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ஸ்டாக்கை ஃபில் பண்ணாலே போதும். இந்த பிசினஸ்ல உங்களால பார்ட் டைம்ல நல்ல ஒரு ஏர்னிங்ஸை உங்களால எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிங் டிரைவர் ஜாப். ஸோ இதையுமே நீங்க வந்து ஒரு பிசினஸா பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் இல்லாம கண்டினியூவா ஸோ ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து கண்டினியூ ஆக்டிங் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த் எண்ணில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்ட் டைம்லேயே கிடைக்கும். ஏன் அந்த பிஸ்னஸ் இப்போ வந்து சைடு பிஸ்னஸில் நல்ல இன்கம் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற டைமில் எல்லாருமே கார் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு காருக்கு பதிலாக 2-3 கார் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து டிரைவர் பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஆக்டிங் டிரைவர் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே எடுக்க முடியும். இதை நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ அவைலபிளாக இருக்கீங்களோ ஸோ அந்த டைமிங்ல மட்டும் இந்த பிசினஸை நீங்க பண்ணாலே போதும், உங்களால நல்ல ஒரு ஏர்னிங்ஸை எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி. இந்த ஃபுட் டெலிவரியில பார்ட் டைமா சைடு பிசினஸ்ல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம மந்த் எண்ட்ல அவங்க வந்து ஒரு 50,000 இருந்து 1 lakh வரைக்குமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸை நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து 2 டைப்பா பண்ணலாம். ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய டெலிவரியை நீங்க வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்க ஊர்ல உங்க சைடுல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிட்டு ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய டெலிவரியை நீங்க பண்ணாலே போதும். இந்த பிசினஸ்லயுமே உங்களால வந்து நல்ல ஏர்னிங்ஸா எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெண்டிங் பிசினஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணத்தை ரொட்டேஷன் பண்றது. ஸோ இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபண்டை அந்த பணத்தை வந்து நீங்க வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். குறிப்பா இந்த பிசினஸ்ல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணும்போது தெரியாத நபர்களுக்கு நீங்க வந்து பணத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் ஏற்படும். ஸோ இந்த பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். கேர்ஃபுல்லா பண்றது மட்டும் இல்லாம ப்ராப்பரா நீங்க மணி சென்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ பேங்க் வழியாகவோ இல்லை வந்து ஜிபே, ஃபோன்பே இது மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப். இந்த பிசினஸ் பண்றது மூலியமாவும் பார்ட் டைம்ல உங்களால வந்து நல்ல ஏர்னிங்ஸை எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு அருமையான பிசினஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். நீங்க வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்றீங்க இல்லை ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனில அவங்க ஒவ்வொரு பாலிசி பேமெண்ட் பண்ணும் போதும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கமிஷனா ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிசினஸை கரெக்டான மெத்தட்ல நீங்க பண்றீங்க, நிறைய பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல உங்களால நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த பிசினஸ் பண்றது மூலியமாவும் நீங்க வந்து பார்ட் டைம்ல நல்ல ஏர்னிங்ஸை எடுக்கலாம். இந்த 5 வகையான பிசினஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஃபுல் டைமா ஒருத்தர் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பார்ட் டைம்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாரு.
ஸோ அவருக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.